மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மந்தமாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 58.22% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. 288 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதேபோல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாகவும் எஞ்சிய தொகுதிகளுக்கு நேற்று இரண்டாவது கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்றது. இந்த மாநிலத்திலும் சில இடங்களில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 67.59% வாக்குகள் பதிவாகின. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் தீ விபத்தால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 10 குழந்தைகள் உயிரிழந்தன. சிலருக்கு தீக்காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலன் இன்றி 5 குழந்தைகள் உயிரிழந்தன. இந்த தீ விபத்து நாட்டையே உலுக்கிய நிலையில் சதி காரணமா என ஆராயப்பட்டது. ஆனால் ஆக்சிஜன் குழாய் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்தது. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்தது பெற்றோர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மேலும் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் தவறானது என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுத்திருக்கிறது. இதுபோன்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை என்றும் நாளிதழ் ஒன்றில் புகைப்படத்துடன் இந்த அறிவிப்பு பல மாதங்களாக வெளியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சினிமா நிறுவனம் ஒன்று தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உதயநிதி ஸ்டாலின், நடிகை ஆனந்தி, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிப்பில் ஏஞ்சல் என்ற திரைப்படத்தை OSF ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்தது. ஆனால் இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் நிறைவு செய்யாமல் மாமன்னன் படத்தை தனது கடைசி படமாக அறிவித்துவிட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் கால்ஷீட் தராமல் உதயநிதி புறக்கணித்து வருவதாகவும் இதனால் தங்களுக்கு 25 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் தனது வழக்கில் குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்குக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டிகாராம் அதை ஏற்றுக்கொண்டு OSF ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தார். சென்னையில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 24வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஆளுநர் பங்கேற்ற இந்த விழாவை கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்தார். துணை செயலாளர் சத்யபிரத சாகு விழாவில் பங்கேற்கவில்லை. ஆளுநருடன் தமிழக அரசுக்கு உரசல் இருந்த நிலையில் அவரது நிகழ்ச்சிகளை அமைச்சர்கள் புறக்கணித்து வந்தனர். இந்நிலையில் சில நிகழ்ச்சிகளில் ஆளுநருடன் அமைச்சர்கள் பங்கேற்று வந்தனர். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் மீண்டும் ஏற்பட்ட உரசலை தொடர்ந்து ஆளுநர் நிகழ்ச்சிகளை அமைச்சர்கள் புறக்கணித்து வருகின்றனர். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.